யாருக்கு வேதனை, யாருக்கு புலம்பல், யாருக்கு கண்ணீர், யாருக்கு வேதனை, துக்கம். இதோ உங்களுக்கு முன்பாக நிற்கிற நான் என்னுடைய 16 வயதுல மதுபான பழக்கத்திற்கு அடிமையாய் மாறினேன். என்னுடைய 19ஆம் வயதில் மதுபானம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. மதுபானம் குடிக்காவிட்டால் என் கைகள் கால்கள் எல்லாம் கிடுகிடுவென்று நடுங்க தொடங்கும். சில நேரங்களில் இந்த மதுபானம் வாங்குவதற்கு பணமில்லை என்றால் சொற்ப விலையில் கிடைக்கக்கூடிய போதை பொருட்களை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறேன். அதற்கு பணமில்லை என்றால் என் உடம்பில் இருக்கிற ரத்தத்தை விற்று அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் நான் மதுபானம் வாங்கி குடித்திருக்கிறேன். இந்த மதுபானத்தை குடித்துட்டு வீட்டுக்கு போனா என் தாயார் அவங்க தலையில அடிச்சு அழுவாங்க. காரணம் என்னவென்றால் என் தகப்பனாரும் ஒரு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர் தான். நானும் என் தகப்பனாரை போல மதுபானம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில தான் இந்த மதுபானத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தோம். ஆனால் எந்த முயற்சியும் தோல்வியாய் மாறினதை தவிர அந்த முயற்சிகளில் ஒரு ஜெயம் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் என் சரீரத்தில் ஒரு வியாதியை கொண்டு வந்தது. அந்த வியாதி என்னை மரண படுக்கைக்கு என்னை கொண்டு போனது. இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னொரு பக்கம் வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று சொல்லி 2 முறை நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். ஆனாலும் நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியாய் மாறினது. ஆனாலும் யார் இந்த பாவ பழக்கத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவார் என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். எத்தனையோ ஜோசியக்காரர்களையும், எத்தனையோ தாயத்தையும், எத்தனையோ பூஜைகளையும் யாகங்களையும் நான் செய்து பார்த்த போதும் கூட எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. என் வாழ்க்கையில யார் விடுதலை தருவார் என்று பல இடங்களுக்கு ஓடி போனேன். எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களில் போய் என் பாவ பரிகாரங்கள் மாறும் என்று எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்தும் எல்லா காரியங்களும் தோல்வி அடைந்தது. இந்த சூழ்நிலையில் தான் என்னை சந்திக்க ஒரு சில சகோதரர்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், உன்னை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே உன்னை விடுதலையாக்க முடியும்.